நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அதனுடைய 28ஆம் வசனம் வரை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 17 பக்கம் 777. சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோடே சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். புத்தியுள்ள வேலைக்காரன் லட்சையை உண்டாக்குற புத்திரனை ஆண்டு சகோதரருக்குள்ள சுதந்திரத்தில் பங்கடைவான். வெள்ளியை குகையும் பொன்னை புடமும் சோதிக்கும், இருதயங்களை சோதிக்கிறவரோ கர்த்தர். துஷ்டன் அக்கிரம உதடுகள் சொல்வதை உற்று கேட்கிறான், பொய்யன் கேடுள்ள நாவுக்கு செவி கொடுக்கிறான். ஏழையாய் பரியாசம் பண்ணுகிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான். ஆபத்தை குறித்து கழிக்கிறவன் தண்டனைக்கு தப்பான். பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம், பிள்ளைகளின் மேன்மை அவர்கள் பிதாக்களே. மேன்மையானவைகளை பேசும் உதடு மூடனுக்கு தகாது, பொய் பேசும் உதடு பிரபுக்கு எவ்வளவேனும் தகாது. பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது இரத்தினம் போல் இருக்கும், அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும். குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். மூடனை 100 அடி அடிப்பதை பார்க்கிலும் புத்திமானை வாயினால் கண்டிப்பதே அதிகமாய் உரைக்கும். துஷ்டன் கலகத்தையே தேடுகிறான், குரூர தூதன் அவருக்கு விரோதமாக அனுப்பப்படுவான். தன் மதிகேட்டில் தெரியும் மதியனனுக்கு எதிர்ப்படுவதை பார்க்கிலும் குட்டியை பறிகொடுத்த கரடிக்கு எதிர்ப்படுவது வாசி. நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்காது. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல் இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. துன்மார்க்கனை நீதிமானாக்குகிறவனும் நீதிமானை குற்றவாளி ஆக்குறவனும் ஆகிய இவ்விருவரும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். ஞானத்தை கொள்ளும்படி மூடன் கையிலே ரொக்கம் எண்ணத்திற்கு, அதன் மேல் அவனுக்கு மனமில்லையே. சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவுவே சகோதரன் பிறந்திருக்கிறான். புத்தியினன் தன் சிநேகிதனுக்கு முன்பாக கையெடுத்து கொடுத்து பிணைக்கப்படுகிறான். வாது பிரியன் பாதக பிரியன் தன் வாசலை உயர்த்தி கட்டுகிறவன் அழிவை நாடுகிறான். மாறுபாடான இருதயம் உள்ளவன் நன்மையை கண்டடைவதில்லை, புரட்டு நாவுள்ளவன் தீமையில் விழுவான். மூடபுத்திரனை பெறுகிறவன் தனக்கு சஞ்சலம் உண்டாக்க அவனை பெறுகிறான். மதியினுடைய தகப்பனுக்கு மகிழ்ச்சி இல்லை, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். துன்மார்க்கன் நீதியின் வழியே புரட்ட மடியிலுள்ள பரிதானத்தை வாங்குகிறான். ஞானம் புத்திமானுக்கு முன்பாக இருக்கும், மூடருடைய கண்களோ பூமியின் கடையாந்தரங்களில் செல்லும். மூடபுத்திரன் தன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவர்களுக்கு கசப்புமானவன். நீதிமானை தண்டம் பிடிக்கிறதும் நியாயம் செய்கிறவனை பிரபுக்கள் அடிக்கிறதும் தகுதியல்ல. அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான், விவேகி குளிர்ந்த மனம் உள்ளவன். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். உட்கார்வோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல கால வேளையில் நம்மை ஆண்டவர் கூட்டி சேர்த்து தேவனுக்கு சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். நல்ல இந்த கால வேளையில் ஆண்டுடைய வசனங்களை நாம் வாசிக்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கால வேளையில் நாம் சிந்திக்க போகிற வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 136ஆம் சங்கீதம் அதனுடைய 23ஆம் வசனத்தை வாசிப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம். 136ஆம் சங்கீதம் 23ஆம் வசனம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற தலைப்பு கிருபை தாழ்வில் நினைக்கும். கிருபை தாழ்வில் நம்ம என்ன செய்யும்? நினைக்கும். சங்கீதக்காரர் இப்படியாய் அவர் இந்த சங்கீதத்தில் நிறைய காரியங்களை சொல்றாரு. ஆனால் நாம் ரொம்ப ருசிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இது. ரொம்ப நாம்
இதை அதிகமாக ஆழமாக சிந்திக்கக்கூடிய ஒரு வார்த்தை. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மளை ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா நமக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும்? இன்னைக்கு நாம் இந்த ஸ்தானத்தில் நிற்கிறோம், இந்த ஸ்தானத்தில் நிலை நிற்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா உலகத்தில் இருக்கவங்க 1000 சொல்லலாம். ஆனால் நமக்கு தெரியும், நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும், அவருடைய கிருபை என்னை நினைத்தது, அவருடைய கிருபை என்னை நினைத்தது. அவருடைய கிருபை நம்மை நினைக்கலன்னா இப்படி ஒரு வாழ்வு நமக்கு கிடைச்சிருக்குமா? இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்குமா? இப்படி ஒரு ஸ்தோத்திரம் சபை கிடைச்சிருக்குமா? இப்படி ஒரு நல்ல உபதேசம் கிடைச்சிருக்குமா? இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம வாழ்ந்திருப்போமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா இல்லவே இல்லை. அப்போ இந்த காலை வேளையில தேவன் நம்மோடு இடைப்படுகிற காரியத்தை நம்ம புரிந்து கொள்வோம். கிருபை என்னை நினைத்தது. எங்க நினைத்தது அப்படின்னா அது ரொம்ப முக்கியம். கிருபையானது எங்க நம்மை நினைத்ததுன்னா நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய தாழ்வில் நம்மை அவர் கிருபையினால் நினைத்தார், கிருபையினால் நினைவு கூர்ந்தார். இந்த உலகம் பார்த்தீங்கன்னா பணக்காரனா இருந்தா நம்மளை இந்த உலகம் ரொம்ப நினைக்கும். ஏழையா இருந்தா இந்த உலகம் நம்மளை என்ன செய்யாது? நினைக்கவே நினைக்காது. ஏன்னா பணம் எங்க அதிகமா இருக்கோ அங்கதான் இந்த உலகத்துக்கு மெஜாரிட்டி அதிகமா இருக்கு. அவங்ககிட்ட பணம் நிறையா இருக்கு அப்படின்னு இந்த உலகத்துல பார்த்த உடனே அவங்க மேல அந்த அளவுக்கு பிரியமும் அவங்க மேல ஒரு அக்கறையும் உண்டாகுது. ஆனா ஏழையா இருந்தா யாருமே என்ன செய்யறது இல்லை, நினைக்கிறது கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனா வசனம் சொல்லுது, நம்முடைய தாழ்வில் அவர் நம்மை நினைத்தார், நினைவு கூர்ந்தார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்தில் நம்ம வாசிப்போம்னா தாழ்வில் நினைத்த அனுபவத்தை நம்ம வேதத்தில் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆதியாகம புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு முதிர் வயதில் ஒரு பிள்ளை பிறந்தான். 3ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக என்ன செய்தார்? நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கியை செய்வித்தான். அடுத்த வசனம், அவனுடைய சகோதரர்கள் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாக நேசித்ததை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை என்ன செய்தார்கள்? பகைத்தார்கள். அடுத்த வசனம், யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக என்ன செய்தார்கள்? பகைத்தார்கள். இந்த யோசேப்பை ஒரு தகப்பன் ரொம்ப நேசிக்கிறாரு, அவனை அதிகமாக நினைவு கூர்றாரு, அவன் மேல அதிகமான பாசமும் அன்பு வைத்திருக்கிறாரு. ஆனா நல்லா கவனிக்கணும், அவன் தன் சகோதரர்கள் மத்தியில தாழ்த்தப்படுகிறான். சகோதரர்களுக்கு மத்தியில அவன் ஒரு பொருட்டாக எண்ணப்படாத அளவுக்கு அவன் மேல ஒரு பகையான ஒரு அனுபவம் உண்டாகுது. சரி, அப்படி நடந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா அவனுடைய ஸ்தோத்திர எதிர்காலங்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள் அவன் தள்ளப்படுகிறான். தன்னுடைய சகோதரன், தன்னுடைய தம்பி, நம்ம குடும்பத்தில் அவனும் ஒருத்தன் அப்படிங்கிற அந்த மனநிலைமை அங்கே மழுங்கடிக்கப்படுகிறது, அங்கே அழிக்கப்படுகிறது. நம்முடைய தகப்பனுக்கு அவனும் ஒரு பிள்ளை தானே, நாம் அவனுக்கு மூத்த சகோதரனா இருக்கிறோம், அவன் இளைய சகோதரனா இருக்கிறான். இளைய சகோதரனா இருக்கிறனால அவன் மேல நம்முடைய தகப்பனுக்கு அன்பு இருந்தாலும் பரவாயில்ல, அவன் நம்முடைய தம்பி தானே அப்படிங்கிற அந்த உயர்ந்த எண்ணம் இவங்களுக்கு இல்லாம அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் வேதம் சொல்லுது. இன்னும் இந்த நிலைமை எப்படி ஆகுதுன்னா, அவனை நீங்க வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் 23-24 வாசிக்கும் போது, யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ணமான அங்கியை அவர்கள் கழற்றி
அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாக இருந்தது என்று வாசிக்கிறோம். இப்போ பகைத்ததோட நிக்கல, இவனை கொண்டு போய் இவனுக்கு உடுத்தி இருந்த பலவர்ணமான அங்கியை கழற்றுறாங்க. இவனை குழிக்கல, ஆழமான ஒரு தண்ணீர் இல்லாத குழிக்கல தூக்கி போட்டாச்சு. சரி, இந்த சம்பவம் ஒரு வனாந்தரத்தில் நடக்குன்னு வச்சுக்கோங்க. வனாந்தரத்தில் தான் நடக்குது. இப்போ இவனை யாரு நினைவு கூற முடியும்? அப்பா நேசிக்கிற அப்பா இல்லை, அப்பா இல்லை. இவனை அப்பா இருந்திருந்தா கூட கட்டாயம் என்ன செஞ்சிருப்பாருன்னா இவனை எப்படியாவது தூக்கி எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருப்பார். ஆனா அப்பா இல்லை. ஆனா இவனை யாரு தூக்கி எடுப்பா அப்படின்னா ஒருவர் தூக்கி எடுக்க போதுமானவராக இருக்கிறார். ஒரு ஆமைன்னு சொல்லுங்க. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்மை இந்த உலகத்துல உலகத்தினால் ஸ்தோத்திரம் நமக்கு உறவை ஏற்படுத்தி இருக்கிற சகோதரர்கள் ஒருவேளை நம்மை குழிக்குள்ள கூட தூக்கி போடலாம். ஆமா, குழிக்க தூக்கி போடலாம். தூக்கி போட்டாலும் நம்மை தாழ்வில் இருந்து நினைவு கூறுகிற ஒரு தகப்பன் கிருபையாய் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நிச்சயமா நம்மளை நினைவு கூறுவாரு. அவருடைய கண்களில் நம்முடைய வாழ்க்கை அவருக்கு தெரிந்து கொண்டே இருக்கிறது. இவனை குழியில் இருந்து தூக்கி எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உண்டு பண்றாரு. உண்டு பண்ணி இவனை என்ன பண்றாங்கன்னா விற்று போட்டுட்டாங்க. சுத்தமா இவனை அந்த குடும்பத்தில் ஒரு நபராக இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல சகோதரர்கள் அந்த அளவுக்கு வீரியம் உள்ளவராக வைராக்கியம் உள்ளவர்களாக செயல்படுறாங்க. ஆனா ஆண்டவர் அந்த குடும்பத்தில் இவன் ஒருவன் மற்ற எல்லா சகோதரர்களுக்கும் அவர்களுடைய ஸ்தோத்திரம் பஞ்ச காலத்தில் அவர்களை போஷிக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக உருவாக்குற விஷயத்துல கர்த்தருடைய கிருபை அவன் மேல வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது. கர்த்தர் அவனை நினைவு கூர்ந்து கொண்டே இருந்தாரு. அவனை ஆண்டவர் ஸ்தோத்திரம் எங்க கொண்டு இந்த கிருபை நிமித்தம் அவனை அழகுபடுத்தணும்னு கர்த்தர் விரும்பினாரோ, கர்த்தர் அவனை எந்த இடத்துல கொண்டு போய் அவனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல உயர்த்தி வைத்து ஒரு நாள் வரும், ஒரு வருஷம் வரும், ஆமேன், அந்த நாட்களில் இவனை அவர்களுக்கு ஆமேன் ஸ்தோத்திரம் போஷிக்கக்கூடிய ஆமேன் ஒரு அதிகாரியாக அவர்களுடைய பஞ்சத்தில் உதவிக்காரன் நீட்டக்கூடிய ஒரு மனிதனாக அவனை நிலைநிறுத்தும்படி கிருபை என்னுடைய தாழ்வில் நினைவு கூர்ந்ததை கர்த்தர் விளங்க பண்றார். அல்லேலூயா. 41ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் 41ஆம் அதிகாரத்தில் 51ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்க சொல்றான், யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டாங்க. நல்லா கவனிங்களேன், யோசேப்பு இந்த சம்பவத்தை மறக்கவே இல்லை. அவன் எகிப்தில் வந்து அங்க இருக்கும்போது கூட இதை அவன் மறக்கவே இல்லை. ஏன் மறக்க முடியல? அவனுடைய வாழ்க்கையில அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. அவன் நினைச்சு அதை குறித்து வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறான். என் சகோதரர்கள் என்னை தூக்கி குழியில போட்டாங்க, என்னை அடிச்சாங்க, என்னை வேதனைப்படுத்தினாங்க, என்னை எகிப்தியரிடத்துல விற்று போட்டாங்க. இப்படி அவன் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்? நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் பார்த்தாரு, நினைச்சுக்கிட்டே இருக்க கூடாதுப்பா அப்படின்னு அவனுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கிறாரு. பிள்ளையை கொடுத்த உடனே அவன் பேர் வைக்கிறான் மனாசே. மனாசே அப்படின்னா என்ன அர்த்தம்? என் தகப்பனுடைய குடும்பத்தையும் நான் இதுவரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கேனே, என் சகோதரர்கள் என்னை வேதனைப்படுத்தினாங்க, என்னை குழியில போட்டாங்க, என்னை வித்துட்டாங்க, அவங்க பிள்ளை அவங்க சகோதரங்கிறதெல்லாம் மறந்து என்ன இப்படி பண்ணிட்டாங்களேங்கிற வருத்தத்தை மறக்க பண்ணிட்டாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைக்கிற கிருபை நமக்கு உண்டு. நம்முடைய வருத்தங்களை மாற்றக்கூடிய ஒரு காரியத்தை கர்த்தர் செய்து முடிப்பார். ஆமே. நாம் வருத்தங்களை மறந்தாதான் நாம எந்த அளவுக்கு அவர்களுக்கு முன்பதாக உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நிலைநாட்ட முடியும். அந்த கிருபை உங்களை என்ன செய்யணும்? நினைவு கூறுறதோட இல்லை, நிலைப்படுத்தும். எந்த இடத்துல ஒண்ணுமில்லாம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பார்வையை இந்த உலகத்துக்கு முன்னாக நம்ம யாரு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்களோ அவங்களுக்கு முன்னால நிறுத்தப்பட்டிருக்கிறத, நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறத இந்த கிருபை என்ன செய்யணும்? உறுதிப்படுத்தி காட்டும். அதனால தான் சொல்றார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நினைத்தவர்னா நினைச்சிட்டு போறவர்ல, நம்முடைய வாழ்க்கை தரத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு தேவன் அவர் நமக்காக இருக்கிறார். ஆமே. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இன்னும் ஒரே ஒரு சம்பவத்தை நம்ம வாசித்து பார்த்தோம்னா ஸ்தோத்திரம், நீங்க சாமுவேல் புஸ்தகத்தில் அருமையான தாவீதை குறித்து பார்க்கும்போது அவன் ஸ்தோத்திரம்
தகப்பன் நிமித்தம் அவன் மறக்கப்பட்டான். தகப்பனால் அவன் தாழ்த்தப்பட்டான். அங்க தகப்பன் நேசித்தாரு, இங்க தகப்பனே அவனை வெறுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில அவனை நினைவு கூர்ந்த கர்த்தர், ஆமென், இவன் அல்ல அவனே என்று சொல்லி அவனை அபிஷேகம் பண்ணி, ஆமென், இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு நல்ல அறியப்படுகிற ஒரு ராஜாவாக கர்த்தர் அவனை என்ன செய்தார்? மாற்றினார். அந்த தாவீது அவருடைய வாழ்க்கையில சொல்ல முடியும், என்னை தாழ்வில் கர்த்தர் நினைவு கூர்ந்தார். தாழ்வில் கர்த்தர் கிருபையாய் என்னை நினைவு கூர்ந்தார். இந்த காலவேளையில் வந்திருக்கிற நம்ம சொல்லுவோம், ஆண்டவரை பார்த்து, என்னை கிருபையாய் தாழ்வில் நினைவு கூறுகிற தேவன், கிருபையா என்னுடைய தாழ்வில் நினைத்த தேவன், நினைவு கூர்ந்த தேவன் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், அவர் ஒருவரேன்னு சொல்லி இந்த காலவெளியில் சிந்தித்து இந்த வாழ்க்கை முழுவதும் ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலவெளியுடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் கேட்ட வசனங்களை நீர் அறிந்திருக்கிறீர், எங்கள் வார்த்தைகளை நீர் புரிந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் ஆண்டவரே உள்ள அடையாளங்களை உமக்கு ஆண்டவரே மறைக்க முடியாது. ஆண்டவரே, எங்களை கிருபையாய் தாழ்வில் நினைவு கூர்ந்தவர் என்ற இந்த சத்தியம் எங்கள் ஜீவியத்தில் இந்த நாள் முழுவதும் அல்ல, ஒவ்வொரு நாளும் நினைவு கூறப்படட்டும். நாங்கள் அவைகளை நினைத்து எங்கள் வருத்தங்களை மறக்க பண்ணுகிற தேவனுடைய கிரியைகளை கண்டு நாங்கள் ஆண்டவர் எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டமோ, எந்த இடத்தில் தாழ்வாக தள்ளப்பட்டமோ, அந்த இடத்துல உங்க கிருபை எங்களை நினைவு கூர்ந்தது என்ற ஒரு அடையாளத்தை, ஒரு மேன்மையை, ஒரு உயர்வை, ஆண்டவரே நிலையான ஸ்தானத்தை கர்த்தர் இப்படி பிள்ளைகளுக்கு தருவீராக. இப்படி செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.